இன்றைக்காவது அப்பாக்கிட்ட எப்படியாவது ஸ்கேட் போர்டு வாங்கிடணும். அம்மாட்ட நேற்று சொன்னோம், எப்படி இருந்தாலும் அம்மா கேட்டிருப்பாங்க. இன்றைக்கி எப்படியாவது வாங்கிட வேண்டியது. என்னங்க கிருஷ்ணா, வாங்க சமையல் ஆயிடுச்சு, வந்து சாப்பிடுங்க. நான் வந்துட்டேம்மா, சாப்பாடு எடுத்தேம்மா. இன்றைக்கி என்னம்மா ஸ்பெஷல்? இருடா கொண்டு வரேன். வெய்மா, லேட் ஆயிடுச்சு வேற. அம்மா என்னம்மா இது, தோசையும் தக்காளி சட்னி வச்சுருக்க? நேற்று பிரியாணி செய்கிறேன்னு சொன்னேன், இப்போ தோசை செஞ்சு வச்சுருக்க, ஏன்? ஹே, வீக்கெண்டில் செஞ்சு தரேன், சாப்பிட்றா. டேய், சமைச்சதை சாப்பிடு. அவங்க சாப்பாடே கஷ்டப்பட்டு இருக்காங்க, உனக்கு வக்கனையே சமைச்சு போட்டால் உனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குதா? சாப்பிட்றா. சரிப்பா. சே. அம்மா, என்னடா என்ன? அம்மா அது கேளு. கேட்குறேன், வெயிட் பண்ணு. அம்மா அப்போ சாப்பிட்டு போக போகிறாருமா, போய் கேளுமா ப்ளீஸ். இருடா கேட்குறேன். என்னங்க? சொல்லு லக்ஷ்மி. அது வந்து சொல்லுமா சொல்லு. லக்ஷ்மி, எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு டெண்டர் வேறு இருக்குது, சீக்கிரம் என்ன விஷயம் டேரெக்டாக சொல்லு. அது ஒன்றும் இல்லை, போன மாதம் கிருஷ்ணா ஸ்கேட்டிங் போர்டு கேட்டான்ல, அது இந்த மாதம் வாங்கி தரேன்னு சொன்னீங்களா, அதுதான் கேட்குறான். அதை கொஞ்சம் வாங்கி தந்துடுங்க. என்னது, ஸ்கேட்டிங் போர்டா? டேய், இப்போ உனக்கு எதுக்கு ஸ்கேட்டிங் போர்டு? போன மாதம் உன் கிளாஸ் மிஸ்டர் கேட்கும்போது ஸ்கேட்டிங் போர்டெலாம் இப்போ தேவையில்லை, கேட்டால் கேட்கும்போது மட்டும் கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னாங்க. இன்னும் அவங்க எதுவுமே சொல்ல கிடையாது. உனக்கு எதுக்கு இப்போது அர்ஜென்ட்டு? அப்பா இல்லைப்பா, எல்லாருமே என் கிளாஸில் வாங்கிட்டாங்கப்பா. வீக்லி ஒன்ஸ் அந்த செஷன் வருதுப்பா. என்கிட்ட ஸ்கேட்டிங் போர்டு இருந்தால் நானும் அதுக்கு போவேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா வாங்கி கொடுங்கப்பா. ஏங்க, அவன் தான் 2 மாதமாக கேட்டுட்ருக்கான்ல, வாங்கி கொடுத்தா என்ன இப்போது? உனக்கு என்னடி தெரியும்? சம்மருக்கு எனக்கு தான் பணத்தில் அருமை தெரியும். இவன் வீண் செலவு பண்ணிகிட்டு இருப்பான், இவன் போகிற ஆட்டத்துக்குலாம் நான் ஆடிட்டு இருப்பேனா? இல்லை எனக்கு வேணும். அம்மா சொல்லுமா, எனக்கு வேணும். லக்ஷ்மி, போகிற டைமில் உனக்கு கம்மி இருக்க சொல்லு. போகும்போது தேவையில்லாமல் வேண்டாம் அடி வாங்கிட்டு தான் போக போகிறான். நானும் இன்னைக்கு கவர்மெண்ட் டெண்டரில் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற பதட்டத்தில் போயிட்டுருக்கேன். ஹெவி காம்படிஷன் இருந்துருக்கு. இதில் இவன் வேற என்னை பாடாப்படுத்தினாலும் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. கம்முன்னு இருக்க சொல்லு. இல்லை எனக்கு தெரியாது, எனக்கு வேணும், எனக்கு கண்டிப்பாக வேணும். இல்லாட்டி நான் உங்களை போகவே விட மாட்டேன். நீங்கள் போன மாதமே சொன்னீங்களே இப்போ வாங்கி தரேன்னு, இப்போ மறுபடியும் இப்போ ஏமாத்தினா எப்படி? இல்லை எனக்கு வேணும். சரிதான், நீ காலையில் சும்மா போக மாட்டேயாட்டிருக்குது. நான் அடி போடணும் போல உன்னைய. ஏங்க, ஏன் இப்படி அவனை அளவறீங்க? இப்போ வாங்கி கொடுத்தாதான் என்ன உங்களுக்கு? உனக்கு தான் தனியாக சொல்லுமா லட்சுமி, சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டிங்களா? எதாக இருந்தாலும் நான் போயிட்டு வந்த பிறகு பேசிக்கலாம், சாயந்தரம் வந்த பிறகு பேசிக்கலாம். தள்ளு. நான் எனக்கு வாங்கி கொடுங்க, எனக்கு வேணும். அப்போ நீங்கள் வாங்கியே கொடுக்க மாட்டிங்களா? சரி போங்க. என்னை விட உங்களுக்கு அந்த டெண்டர் ரொம்ப முக்கியமாக போச்சா? பாருங்கள், உங்களுக்கு அந்த டெண்டரே கிடைக்காது. ஏங்க, அவன் விளையாட்டுத்தனமாக சொல்கிறான், அதுக்கு இங்கே இப்போ அடிக்கிறீங்க எப்படி? பின்னாடி வினாடி பேசிகிட்டு இருக்கான், நானே பக்கத்துக்குள்ளே போயிட்டு இருக்கேன். டெண்டர் கிடைக்காது அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கான். ஏதாவது மட்டும் ஆகட்டும், வந்து வச்சுக்கிறேன் ஆத்தாளுக்கு மகனுக்கு இன்னைக்கு. அல்லாதரா டேய், நீ பண்ணுறது சரியாக தான் இருக்கு. அவர் காலையில் கிளம்புற நேரத்தில் டெண்டர் கிடைக்காது அது தானே எப்படி? இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸ் மேட்ரு இல்லையா? இதெல்லாம் இப்படி பேசலாமா சொல்லு? சரி, நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. நான் வீட்டுக்கு வந்தோடனே அவர்கிட்ட நான் பொறுமையாக பேசி சம்மதி கேட்குறேன். இல்லை, அவர் ஒத்துக்க மாட்டார், எனக்கு வாங்கி தர மாட்டார். கிருஷ்ணா, எப்பொழுது இப்படி அடம்பிடிக்க ஆரம்பித்த? நான் தான் சொல்கிறேன்ல, அவர் வீட்டுக்கு வந்தோடனே பேசுகிறேன்னு. மீறி இப்படி அடம்பிடிச்சா என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. நீ ஸ்கூலுக்கு கிளம்பு, நான் வந்தோடனே அவர்கிட்ட கண்டிப்பாக பேசுகிறேன். ப்ராமிஸ்? ஷோ, ப்ராமிஸாக சொல்கிறேன். நீ பத்திரமா போயிட்டு வா, வந்தோடனே நான் கேட்டு வாங்கி தரேன். கிருஷ்ணா, ஏன்டா ஒரு மாதிரியாக இருக்க? என்னாச்சுடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நார்மலாக தான் இருக்கேன். தெரியுதுடா, நேற்று குருவோட அம்மாவுக்கு பிரச்சனைன்னு சொன்னான்ல, அதெல்லாம் யோசிச்சுட்ருக்க. எனக்கும் அதே தாண்டா கொஞ்சம் யோசனையாக இருக்குது. அவங்க அம்மாவுக்கு சரியாக இருக்குமா என்னன்னு தெரியலடா. ஒருவேளை இன்னைக்கு அதனால லீவ் போட்டிருப்பானோ? இல்லைடா ஜீவா, அவங்க அம்மாவுக்கு என்னமோ சரியாருன்னு எனக்கு தோணுது. நீ வேணா பாரு, வந்து சரியாக இருந்தால் சொல்லுவான். நீ பாசிட்டிவாக சொல்கிறது
சந்தோஷமாக தான் இருக்குடா. இருந்தாலும் ஹார்ட் அட்டாக்குங்கிறது டேக் இட் ஈஸியாக எடுத்துக்க விஷயம் கிடையாதுல்ல. அது கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளம் இல்லையா? அதான் கொஞ்சம் பயமாக இருக்குடா. குரு வாடா வந்து உட்காருவா. கிருஷ்ணா. ம். குரு, அம்மாவுக்கு இப்போ எப்படிரா இருக்கு? சொல்கிறா குரு, அம்மா இப்போ எப்படிரா இருக்காங்க? கிருஷ்ணா, நான் உன் வாய்க்கு சக்கரை தானே போடணும். நீ சொன்ன மாதிரியே அம்மாவுக்கு சரியாயிடுச்சுடா. ஏய் உண்மையாவாடா? சீரியஸாவா சொல்கிற? ஆமாடா கிருஷ்ணா, எல்லாமே உன்னால தான். நீ சொன்னதுனால தான் அம்மா சரியானாங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏய் ஆமாண்டா கிருஷ்ணா, நான் கூட சொல்லணும்னு நினச்சேன். நீ சொல்கிறது நடக்குதுடா. இப்போது நானும் 2-3 டைம் பார்த்துட்டேன். நீ சொல்கிறதுலாம் அப்படியே நடக்குது. டேய் லூஸ் மாதிரி பேசாதடா. என்ன நடக்குமோ அதான் நடந்திருக்கு. இதில் நான் என்ன பண்ணேன்? இல்லைடா கிருஷ்ணா, நேற்று ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்லும்போது நான் கேட்டேன். அவங்க கூட அவ்வளோ பாசிட்டிவாக சொல்லலை. கடல் வெட்டு வலி அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் நீ சொல்லிட்டு வீட்டுக்கு போன உடனே அம்மா அங்கே இருந்தப்போ தானே எனக்கு உன் வார்த்தை மேலே இருக்க நம்பிக்கை எனக்கு புரிஞ்சிச்சு. இருடா, எது எப்படியோ அம்மா பொழைச்சிட்டாங்கள, அது நமக்கு போதாதா? கிருஷ்ணா, இன்னைக்கு ஆஃபும் நம்ம கேன்டீன் போகலான்டா. இன்னைக்கு என்னோட ட்ரீட் தான். ஓகே? ஏய் மாயா, குருவோட அம்மாவுக்கு சரியாயிடுச்சு போல இருக்குடி. அவங்க பேசிட்டு இருக்காங்க பாரு. ஆமாண்டி, நானும் அதை கேட்டேன். பாவண்டி அவன். நேற்று அவன் அழுகிறத பார்த்து எனக்கே மனசு கஷ்டமாக போயிடுச்சு. நல்ல வேளை அவங்க அம்மா எப்படியே சரியாயிட்டாங்க. நம்ம வேணா போய் அவங்க அம்மா எப்படி இருக்கான்னு கேட்டு வருவோமா? ஏய் வேணாண்டி, அவங்க ரொம்ப பண்ணுவானுங்க. நீ ஏதாவது கேட்க போய் அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? என்னடி பூங்கொடி பேசுகிற? அவனும் நம்ம ஃப்ரெண்டு தானே. இந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. நம்மளும் போய் அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு வரலாம் வா. நீ தான் இப்படி நினைக்கிற, ஆனால் அவனுங்க அப்படி நினைக்கலையே. அந்த கிருஷ்ணாவோட லீடர் பகுதியை நீ தான் தட்டி பறிச்ச மாதிரிலாம் பார்க்குறானுங்க. அவன் தாண்டி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான். ஆனால் அவனுக்கு பயந்தெல்லாம் என்னால் இருக்க முடியாது. ஏய் தம்பி, என்ன சாப்பிட்ற? அக்கா இருங்கக்கா, ஃப்ரெண்டு கை கழுவ போயிருக்கான், வந்துட்டோம் சொல்கிறேன். ஓகேப்பா. குரு, அம்மாவுக்கு குணமாவது சந்தோஷம்தான். அதுக்கு இந்த ட்ரீட்லாம் அவசியமாடா? கிருஷ்ணா, என்னோட திருப்திக்காகடா. இன்னைக்கு மட்டும் ப்ளீஸ். ஏய் ஜீவா, என்னடா ஆர்டர் பண்ணலாம் சொல்கிறா. என்னடா நீ இவ்வளோ யோசிச்சுட்ருக்க? நீ சொல்கிறதுக்குள்ளே பீரியடே முடிஞ்சு ஈவினிங் ஆயிடும்டா. டேய் கிருஷ்ணா, நீ சொல்கிறா, என்னடா ஆர்டர் பண்ணலாம்? ஃப்ரைட் ரைஸ் சொல்லிக்கலாமா? ஓகே. உனக்கு ஓகேவாடா? ஓகே தான். எனக்கு வெஜ் ரைஸ் போதும். அக்கா ஒரு 3 வெஜ் ரைஸ். அக்கா எனக்கு ஒரு வெஜ் சாண்ட்விச், அவளுக்கு ஒரு நூடுல்ஸ் கொண்டு வந்துடுங்க. ஓகேம்மா. ஆனால் சீஸ் கொஞ்சம் அதிகமாக போடாதீங்க. கிரில்டு சாண்ட்விச் தானேம்மா? ஆமாங்க்கா, நானே வந்து எடுத்துக்கிறேன். மாயா கொண்டு போகிறதுல ஏதோ கலந்துருக்க மாதிரி தோணுது. நீ சாப்பிடு மாயா. ஓகேடி. ஏய் மாயா அதை சாப்பிடாத, தூக்கி போடு. அறிவில்லை உனக்கு? இப்போ எதுக்கு என் சாண்ட்விட்சை தட்டி விட்ட? மாயா அதில் விஷம் கலந்துருக்கு மாயா, அதை சாப்பிடாத. ஏய் உனக்கு என்னடா பிரச்சனை? எப்போத்தாலும் ஏன் என்கிட்டயே வம்பு பண்ணிட்டு இருக்க? ஏய் லூசா, நீ சொல்கிறல்ல அந்த சாண்ட்விச்சில் ஏதோ கலந்துருக்கு, அது நீ சாப்பிடாத. என்ன வளரிட்டு இருக்க? அது செய்யும்போது நானும் பக்கத்தில் தான் இருந்தேன். அதில் யாரும் எதுவுமே பண்ணலை. நான் சொல்கிறத நம்பாட்டி அந்த சாண்ட்விச் ஓப்பன் பண்ணி பாரு, அப்போ புரியும் உனக்கு என்னென்னு. என்னை நிம்மதியாக சாப்பிட கூட விட மாட்டேன் நீ. எப்போத்தாலும் ஏன்டா இதே மாதிரி மாயா, மாயா? அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் என்ன அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும்ல. நீயும் அடி ஏண்டி? சரி நான் பார்க்குறேன், ஆனால் அதில் மட்டும் எதுவும் இல்லாமல் இருக்கட்டும். அப்புறம் பாரு ஒன்று. மாயா பாத்தியாடி, கிருஷ்ணா சொன்னது உண்மையாக இருக்கு. இதில் பூச்சி இருக்குடி. இதில் எப்படிம்மா பூச்சி வந்துச்சு? ஒன்றுமே புரியலையே. ஆமாம், நானும் பக்கத்தில் தானே இருந்தேன். இதில் எப்படி பூச்சி வந்தது? ஒன்றுமே புரியலையே. பெண் சரி விடுமா,
வேற ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்லைக்கா வேண்டாம், எனக்கு பசிக்கலை. மாயா வேற ஏதாவது ஆர்டர் பண்ணலாண்டி. இல்லடி, எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம இங்கேருந்து போகலாமா? ஏதாவது சாப்பிட்றீ? இல்லடி, எனக்கு சீரியஸாக எதுவும் வேண்டாம். போகலாம் வா. அவளுக்குலாம் என்ன போய் ஹெல்ப் பண்ணுறேன்? அவள் ஏதோ தின்னுட்டு போகிறான்னு விட வேண்டியதானே? பாத்தியா உன்னை எவ்வளோ அவமானப்படுத்துறான்னு? ஏய் குரு, என்னடா பேசுகிற? அதுக்குன்னு அவளை அப்படியே விடுறதா? அவள் அதை சாப்பிட்ருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ எப்படி நல்லதுன்னு நினைக்கிற, ஆனால் அவள் பாரு உன்னையே தின்னுட்டு போகிறா. இல்லைடா ஜீவா, அது அப்படி கிடையாது. அவள் புரிஞ்சிக்காம பேசுகிறா. அதுக்கு நம்மளும் தெரிஞ்சு தப்பு பண்ணக்கூடாதுல்ல. உனக்கு எங்கே இவ்வளோ பொறுமை வந்துச்சு? ஏன்னா சத்தியமாக பொருளடா. ஆனால் ஒன்றுடா கிருஷ்ணா, நான் காலையில் சொன்னது மறுபடியும் ப்ரூஃபாக இருக்கு. நீ சொல்கிறது பழிக்குதுடா இப்போ. ஏய் ஆமாடா, குரு சொல்கிறதும் கரெக்டு தான். நீ சொல்கிறது பழிக்குதுடா கிருஷ்ணா. ஒரு டைம் இதை செக் பண்ணி பாரு. டேய் அப்படியே ஆரம்பிச்சிட்டிங்களா? இங்கே பாருடா, இதெல்லாம் கோஇன்சிடன்ஸ் தான். நீங்களா ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணி என்னை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கிளம்பலாம் வா. சரி, என்னமோ சொல்கிற, போலாம் வா. இதை எடுத்து வெளியே போட்டுருமா? நீ தானே கிருஷ்ணா சொன்னால் கேட்கவே மாட்ற. நீ சொன்னால் அப்படியே பழிக்குதுன்னு சொல்கிறல்ல, ஏன் நம்ப மாட்ற? டேய் ஏன்டா இப்படி இம்சப்படுத்துறீங்க? ஏண்டா இப்போ நான் எந்த சொன்னாலும் பழிச்சிருமா? ஏதோ கோவின்ஸாக நடந்திருக்கு. இப்போ நான் மழை வரும்னு சொன்னால் பழிச்சிருமா என்ன? நீ சொல்லி பாடுறா, அது அப்படியே பழிக்கும். சரி, இன்னைக்கு இப்போ மழை வரணும், வருதான்னு பார்க்கலாம். சரி டேய், பஸ்ஸே கிளம்ப போகுது, இன்னும் மழை வரும்னு எட்டி பார்த்துட்டு இருக்காத. ஒழுங்காக வந்து உட்காரு வா.